கிட்ஸுக்கு பிடிச்ச சாக்லேட் டோனட். அதுவும் இப்போ வீட்டில் லீவ்ல இருக்காங்கன்றதுனால எப்பவுமே ஸ்நாக்ஸ் கேட்டுட்டே இருக்காங்களா, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரெட்டோட கார்னர் பீஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள இருக்க அந்த சாஃப்ட் பீஸ்ல வந்து கொஞ்சமா காய்ச்சின பால் ஊற்றி வந்து மிக்ஸ் பண்ணேன். அது லைட்டாக கையில ஒட்டுற மாதிரி இருந்ததுனால அந்த கோட்டிங் பைண்ட் ஆகிறதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவும் கொஞ்சமா வந்து ஆயில் ஊற்றி இந்த டோனட் பன்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சூடான ஆயிலில் வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த டொனட்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது லைட்டாக பார்க்குறதுக்கு வந்து மிதவிட மாதிரியே இருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. பட் ஆனால் என் பையனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ அந்த சாக்லேட்டை வந்து இப்போ இதில் டிப் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக காய்ச்சின பால் ஊற்றி பிளெண்ட் பண்ணி வந்து எடுத்துட்டேன். இந்த டோனட் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம இந்த சாக்லேட் டிப்பிங் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்து கோட் ஆகிடும். இப்போ சூடாக இருக்கிற டோனட்டை இந்த சாக்லேட்ல வச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு மெல்ட் ஆக தான் செய்யும். பட் ஆனால் இது ரெடி ஆகும் போதே பார்த்தீங்கன்னா அந்த சாக்லேட் ஃப்ளேவர்லேயே பிளேட்ல இருக்க டோனட் எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இப்போ செட் ஆனதுக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 5 to 10 minutes நம்ம வச்சு கொடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டான சாக்லேட் டோனட் ரெடி.